மாப்பிள்ளை வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு. இன்னும் இந்த அம்மா என்ன பண்றாங்க? தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா. இந்த புடவையில நான் அதிர்ஷ்டலட்சுமி அச்சுமா மாதிரி இல்ல இல்ல சுடுகாட்டுல காஞ்சனா பேய் மாதிரி இருக்க. காமெடி பண்ணி காலத்தை ஓட்டாம இந்த மாப்பிள்ளையாவது செட் ஆகி அப்செட் பண்ணாம இருக்கணும்னு வேண்டிக்கோடி. சரி சரி வா. யோ பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாச்சு, சீக்கிரமா வாங்க. என்னடா தம்பி, நீ காஃபி எடுத்துட்டு வந்திருக்க? மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? இல்லங்க, நீங்க பார்க்க வந்த மாப்பிள்ளையா அதனால. நீ மாப்பிள்ளையா? நீ உட்காருங்க. சரிங்க. ஐயோ, பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி தரலையா? இல்ல, அலங்காரம் பண்ணத்தான் சொல்லி தந்தாங்க. என்ன நக்கலா? பெரியவங்க வந்தா வணக்கம் வைக்கணும்னு தெரியாதா? பெரியவங்களுக்கு வணக்கம், அந்த பெரிய தலைக்கு வணக்கம். என்னம்மா நம்ம கிட்ட எகத்தாளமா பேசுறா? சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. சாரி மேடம் மட்டும் தான் மன்னிக்கணுமா? மாடர்ன் ட்ரெஸ் போட்ட நான் மன்னிக்க வேணாமா? ஐயோ, அறியாமல தெரியாம பேசுறேன். உங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. பத்தி நல்லா இருக்கே, கடையை சுடுதா? இல்ல, எங்க வீட்டு கடாயில சுட்டுது. என்னம்மா ஓகேவா? ஓகேதான். நான் ஆயிரா கொஞ்சது. அடிச்சா வாய் கம்மியா விடும். பையன் ஓகே கேட்டா நீ பச்சை ஓகேன்னு சொல்ற. ஓ, பையனை கேட்டியா? உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேதான். அப்ப நீ இருக்க அந்த மோசில பத்தி தின்னுந்தியா? வாய் கொஞ்சம் பச்சை தான். எது பச்சையா? ஆமா, நீளமா இருக்குன்னு சொன்னா உங்க வாய் பச்சை, வாய் சிவப்புன்னு கவுண்டர் கொடுப்ப. அதான் நானே சொல்லிட்டேன். பாத்தியா எங்க அம்மாவை? பார்க்க முடியாம தான் ரொம்ப நேரமா தலையை குனிஞ்சு வைக்கப்படுற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கூல் கூல் கூல். அவனுக்கும் நடிக்க ஸ்கோப் வேணும் தானே? சரி, பையனை பிடிச்சிருக்கா? நான் பையன் ஒரு அஜித் குமார் மாதிரி இருப்பான்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ அழகி போன தக்காளி மாதிரியே இருக்கான். நான் கூட தான் போனேன் சாணி எழுத பார்த்தேன். ஆனா நீ சாணி எழுதுற மாதிரி இருக்க. பரவாயில்ல, நல்ல கவுண்டர் கொடுக்கறான். எனக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவசரப்படாத, நான் பையனை டெஸ்ட் பண்ணணும். உனக்கு பாட தெரியுமா? என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி யாருமே கேட்டதா? சரிதா, மூடிட்டு பாடு. மூடிட்டு அப்படியே பாட முடியும்? வாயை தொண்டுக்கு தானே பாட முடியும். நந்தநந்தநந்தம் நந்தநந்தம் நந்தநந்தம் என்னாரமே. டேய் கட்டையா, நீ 7 கட்டையில பாடும் போதே சம்திங் ராங்னு சந்தேகப்பட்டேன்டா. குட்ரா அந்த போன.
ஏண்டா குள்ள வாத்து மாதிரி இங்க தின்னுட்டு எங்களே மாத்திரியா? மம்மி இவனை என்ன பண்ணலாம்? மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி அம்மியில வச்சு நசுக்கலாமா? இல்ல ஏற்கனவே நசி போன மாதிரி தான் இருக்கான். இப்பதானே ஆரம்பிச்சோம், விட்டு பிடிப்போம். அடுத்த டெஸ்ட் என்னன்னு சொல்லுமா? ஏன்பா உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? யாரை பத்தி என்ன கேள்வி கேட்டேன்? யார்கிட்ட அதுக்கு முன்னாடி யாருமே அபிதேகோ இவ்வளவு நோக்கு தக்கிட்ட ததிமி தந்தான இதய ஒலியின் ஜதியில் எனது தக்கிட்ட ததிமி தந்தான இதய ஒலியின் ஜதியில் எனது இருதயம் அடிக்கடி இருந்தது என்பதை எழுதிட மறுக்குது என்பேனா இருதயம் அடிக்கடி இருந்தது என்பதை எழுதிட மறுக்குது என்பே. ஏன்டா எங்களை தள்ளி விட்ட? அதான் சொன்னல யார்த்ததுக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாது. அதான் பேபி கூல் கூல் கூல். சரி, அடுத்த கேள்வி கேளு. ஆமா, நீ காலையில 5 மணிக்கு எந்திரிவியா? நான் வீடு போய் பால் பாக்கி போடணுமா? இல்ல, எங்களுக்கு பெட் காஃபி போடணும், தண்ணி தெளிச்சு வாசல்ல கோலம் போடணும், நான் குளிக்க வெந்நீர் போடணும், 3 வகை சட்னியோட இட்லி போடணும். ஆட்டுக்கல் தூக்கி உங்க தலைவர போடணும். இருக்கிறது 2 அடி, உன்னால ஒரு செங்கலை கூட தூக்க முடியாது. திருக்குதல் கூட 2 தான். அது எவ்வளவு வருஷம் தெரியும்ல? அடச்சி, அதெல்லாம் விடு. அப்போ நைட் நாங்க பாட்டி போயிட்டு வரும்போது வெட்டத்தான் வருவோம். நீ முழிச்சிருந்து கதவை திறக்கணும். அதுக்கு நீங்க நைட் வாட்ச்மேன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஓவரா தான் போறோம். சரி, பொறுமை பொறுமை. சரி, இவ்வளவு நேரமா என்ன கேள்வி கேட்டீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கட்டுமா? என்னது, கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட கேள்வி கேட்பியா? அவ்வளவு தைரியம் உனக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி கேள்வி தான் கேட்க முடியும், என்ன கிஸ்ஸா கேட்க முடியும்? நாங்க மட்டும் தான் கேள்வி கேட்போம், ஆம்பளைங்களை பேசவே விட மாட்டோம். ஐயா, ஷேம் ஷேம் பாப்பி ஷேம். இது விட்டு நம்மளுக்கு வேற ஆள் கிடைக்காது. சரி, ஓகே, சொல்ல வேண்டாம். உங்களுக்கு இந்த சம்மந்தத்தை பிடிச்சிக்கிட்டா இல்லையா? அத முதல்ல இப்ப சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. எம்மாடி ஆத்தாடி பொண்ணை எனக்கு தரியாடி சரி அம்மா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? சி போடி, வெக்கமா இருக்கு. என்னங்க பொண்ணு நீங்க உங்க அம்மா அதிகமா வைக்கப்படுறாங்க? என்னது, பொண்ணு நானா? உங்களை மாப்பிள்ள பார்க்க வந்ததே எங்க அம்மாக்காக தான். என்ன அது இந்த கலைதான் பொண்ணா? ஏய், என்னாச்சுடா உனக்கு? ஆ ஆ ஆ இல்லனா என்ன பண்ணிட்டா? நீ கேளே போகிறேன். டேய், உனக்கு தான் பொண்ணே கிடைக்காதுன்னு சாபம் இருக்குல்ல, இந்த கிளவியும் எனக்கு அதிகம். ஒழுங்கா கட்டிக்க. அம்மா, இவங்க தான் எனக்கு மாப்பிள்ள. ஏண்டி அரவிந்த் மாதிரி இருக்கிற எனக்கு இந்த அழகு போன முடிஞ்ச என் தலையில கட்ட பக்கம் ஆத்தாள மக்கள் சேர்ந்து வந்துதா சொல்ல. இந்த பக்கம் வந்துங்க பார்த்துட்டு குடி தோணி புதைச்சிருவேன்.
பதிச்சிருவேன். எனக்கு இல்ல எனக்கு இல்ல ஜோடி எனக்கு இல்ல. சட்டி பத்மன் எனக்கு பரப்பட்டி. சரி மன்னிச்சிங்களா, நான் சமாளிச்சுக்கிறேன். சாங் ப்ளீஸ். ஏய் அஸ்வந்த், உன்னை பார்க்க பரிதாபமா இருக்குடா. நானும் அர்ச்சுமாவும் இருக்கோம், உனக்கு ஓகேயா? ஹலோ ஹலோ, அவனை ஏற்கனவே நான் புக் பண்ணி வச்சிருக்கேன்மா, விட்டுடுமா. அப்படியே புக் பண்ணி அஸ்வந்த், நீ நான் தானே. எனக்கு இது போதும் மேம். இந்த ஜென்மத்துக்கான ஃபுல் எனக்கு சந்தோஷம் இதுதான். உனக்கு நானா அச்சுமாவா? உனக்கு அஸ்வந்த் ரெண்டு பேரும் அப்ப வாங்க, அப்ப ரெண்டு பேரும் சேர்த்துட்டு வாங்க. இங்க வாங்க ரெண்டு பேரும். கண்ணா ரெண்டு பேருக்கு நான் நான் வேணான்டல்ல நீ. வேணாம். இப்ப 3 லட்டு தின்ன ஆசையா உனக்கு? கண்ணா 3 லட்டு நான் பாவி, நீதான் எப்பவுமே மியூசிக்னு சொல்லுவ. இப்ப நான் சொல்றேன், போடு சாங்க. எம்மாடி ஆத்தாடி பொண்ணு எனக்கு தரியாடி. அரைச்சம்மாவ அதை போமா, துவச்ச துணிய துவப்போமா. எம்மா 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 எம்மம்மா. எம்மாடி ஐயோ ஆத்தாடி பொண்ணு எனக்கு தரியாடி. அச்சச்சோ. அச்சச்சோ. விட மாட்டேன்டா, விட மாட்டேன், நான் விட மாட்டேன். இந்த கண்ணு எனக்கு. மூணு லட்டு சாப்பிட்டாச்சு. அச்சுமா, your lover boy performance எப்படி ஐயோ இருந்தது? அஸ்வந்த், அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். God bless you கண்ணா. But very very well done. Superb அஸ்வின், fantastic. And திருக்குறளின் அக்ஷயா, இன்னைக்கு நீலாம்பரிக்கு அப்புறம் ஒரு ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ரோல் பண்ணிருக்கீங்க அக்ஷயா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. வெரி வெரி வெல் டன். And திருக்குறளி வெரி வெல் டன். Okay, குஷிகா, your comment. திருக்குறளி and அக்ஷயா வெரி என்டர்டெய்னிங். ஆனா அஸ்வந்த், என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் சூப்பர் ஸ்டார்டா. This is செம்ம tiger performance. Superb. Okay. So அப்பா, உங்களோட comments. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே. ஏன்னா ஏஜே இல்லாம அந்த ஏஜுக்கு உண்டான அந்த இதை பர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே. ரியலி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அதிசயமா இருந்தது. சார், உங்களுக்கு என்ன உங்களை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அப்படி அசத்திட்டீங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு பாருங்க, எல்லாம் போட்டி போட்டு பொண்கள் எல்லாம் வந்து உங்களை வந்து முத்தா கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, இதுதான் 3 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு அவன் சொன்னானே. ஆமா அப்படின்ட்டு வெயிட்டிங்களுக்கு